என் தாய் தந்தை யாரு? தாய் தந்தை யாரு? என் தந்தையார் பெயரோ நாகராஜன். நாகராஜன். என் தாயின் பெயரோ கௌரி அம்மா. உங்க தாய் தான் வபரி. கௌரி. அப்படி கௌரிக்கும் கௌரி அம்மைக்கும் நாகராஜனுக்கும் பிறந்த என் பெயரும் நாகக்கண்ணி. அப்படி நாகக்கண்ணியா இருந்தாலும் 2 16 முடிஞ்சு நான் யார மாலையிட்டு மனம் முடிச்சு தெரியுமா? யாரையம்மா வேலையை விட்டா? கடவுள் பெயர தன் மனைவியாகப்பட்டவள் வாயால சொன்னா ஆயுசு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. திரும்பி நில்லாயா குமிச்சுக்கா. இப்ப பொச்சுல புருன்னு சொல்லு. ஏன்னா வாயில தானே சொல்லக்கூடாது. வாயில சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு இப்படி அண்ணா சொல்லுவேன். அண்ணா அவருண்ணா நானும் அவுக்கலான்னு தான் பாக்குறேன். இன்னைக்கு அவுக்க முடியாதா? அப்படியா அண்ணா? மாலையிட்டு மனமுடித்த மன்னவரோ ஆளால் அழகு மன்னன் அந்த அர்ஜுன் மகாதேவனையே திருமணம். அர்ஜுன மன்னனை திருமணம் செய்தீங்க? ஆமா. சரி அம்மா. அப்படி அர்ஜுனனை திருமணம் செய்திருந்தாலும் அண்ணா எனக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. மகனின் பெயரோ நல்லறவான் அண்ணா. அப்படி இருந்துட்டாள் அண்ணா. அரண்மனையில் இருக்கும் பொழுது ஓடோடி வந்திருக்கிறாய். என்னன்னா செய்தி? உங்களையும் உங்க தங்கைமார்களையும் உங்க அக்காவாகப்பட்ட பாஞ்சாலி அப்படி அதாவது சுமங்கலி பூஜை செய்வதற்காக அழைத்து வந்தாங்க. அப்படியா? உங்களையும் உங்க தங்கைமார்களையும் உங்க தங்கைமார்கள் இருந்தாலும் அவங்களை கூட்டிட்டு போலாமா அண்ணா? போய் சந்திக்கலாமா தங்கைமார்களை? போலாமா? போலாமா? கேளுங்க சரியார்களே. இப்படியாக தானே பாஞ்சாலியாகப்பட்ட சுமங்கலி பூஜை செய்வதற்காக தன்னுடைய தங்கைமார்களை அழைக்க அதே சமயத்துல ஆனைக்குந்திமா நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆயன் தங்கை அழகு சுபத்திரை சபைக்கு தருவார். அவரால் மற்ற கதை அறியலாம்.